ப்ரோ நபாட்டில மிளகா பொடி போட்டு சாப்பிடுங்க ப்ரோ. மிளகா பொடி என்னது மிளகா பொடி சாப்பிடுமா? சரி உனக்காண்டி சல்லுக்கு புழுக்கு முடிச்சிருவோம். எதுக்குன்னு நீங்க நபாட்டி மிளகா பொடி போட்டு சாப்பிடுறீங்க? மிளகாலாம் போடணும். அதனாலதான் நீ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிருக்காங்க. நீ கண்டிப்பா உங்களுக்கு கட்டி பண்ணு. அது எப்படி நீங்க உங்களுக்கு யாருக்கான வயசு ஆகுது நீங்க இப்ப போய் சாப்பிடுறீங்க? வேற நம்ம சப்ஸ்கிரைப் சொல்றத நம்ம செய்ய முடியும். சலுக்கு ஃபேமிலிஸே நீங்களும் சொன்ன மாதிரி நபாட்டி வேணும்ட்டோம். பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சி சில்லி பவுடரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நீங்க மூஞ்சிக்கு போறதெல்லாம் கலர் பொடி சொல்றாங்க. இல்ல வேணா பாத்தீங்கன்னா ஆச்சி மிளகா பொடி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்காண்டி நபாட்டில மிக்ஸ் பண்ணி சாப்பிட போட்டுருவோம். வாங்க பாத்தீங்கன்னா பாருங்க மிளகா பொடி ராவி வச்சு சாப்பிட போறோம். வாயில பொறுத்து போயிருங்க தம்பி. நீ சாப்பிடக்கூடாது, வாய் பொறுத்து போயிடும். நீ நபாட்டி சாப்பிடலாம். இது வத்தப்படி போட்டு சாப்பிடலாம். நான் சாப்பிடலாம். இரு சாப்பிடு. கண்ணில் பற்றாம இந்த இதை மட்டும் மிளகா பொடி எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடலாம், நீ போட்டு சாப்பிட. பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸே சின்ன பையன் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி போட்டு சாப்பிட்றாங்கன்னா எல்லாம் அவங்களாம் கொடுக்க வேண்டாம், நம்ம மட்டும் சாப்பிடுவோம். வைக்கவே இல்லையாவா? இதான் கேப்ல ரெடி ஆன் பண்ணி தானே இருக்கா? சல்க் ஃபேமிலிஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு வயிறுலாம் ரொம்ப காந்தது. இன்னுமே யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் மறக்காம 1 வாய்ஸ் செகண்ட் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து பிடிங்கி கேமராமேன் வருதுன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரே அழுதையா அழுதுகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது பாருங்க. நான் கூட எவ்வளவு தின்னேன், ஒரு நபாட்டி தின்னதுக்கே கண்ணீர்லாம் வருது.